காலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டி செங்குட்டுவன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலச்சக்கரம் 2.0. இது இயற்கையின் வாழ்வியல் முறை, உன்னுடல் உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 18 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பி புருஷோத்தமன் அவர்களையும், இரண்டாவது நாளாக நம்முடன் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஏ சுந்தர் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் எஸ் ராஜா அவர்களையும், நமக்கு ஆசிரியர்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இங்கு சிறப்பு அழைப்பாளராக நமக்கு அக்குபஞ்சர் கொடுத்த இலக்கங்களை அளிக்க இருக்கின்ற இலக்கியவாணன் ஐயா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தினை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரியரை வணக்கம். ரோட்டரியர் வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவி சுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவனமிக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை குறைக்கவும், மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்ளும் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குழந்தைகளும், எல்லா நாடுகளும் நற்புணனும் துணைமுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவுகளை பற்றி கொண்டு கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். ரோட்டரியர் வணக்கம் வாசித்தார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் செயலாளர் ரவி சுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவென்று நடக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை என்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சிகள். செய்யப்போர் பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகளுக்கு தயார். நிலை 1, 2, 3,
4 5 6 7 8 9 10 11 12 சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. நம்ம சூரிய வணக்கத்தோட நன்மைகளை பார்க்கலாம். சூரிய வணக்கம் செய்வதனால் நம்மளுக்கு இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. வாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி சரியாகிறது. அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வருகிறது. அடுத்ததாக அமர்ந்த நிலை உட்கட்ட ஆசனம். கீழே பார்க்கிறோம், மேல பார்க்கிறோம், வலதுபுறம், இடதுபுறம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு வெளியேற்றோம். இங்கு நம்ம மூச்சு பயிற்சியில் கிரியை பயிற்சி செய்ய போறோம். கிரியை பயிற்சியில நெஞ்சு கிரியை, கட்டை விரலை நாம இது கட்டை விரல் கிட்டத்தில் வச்சுக்கிறோம். 4 விரல் இப்படி மேல பார்க்குற மாதிரி வச்சுக்கிறோம். நல்லா ஆழமா மூச்சு காத்து இழுத்து வெளியேற்றுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. 2 ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா வெளியேற்றோம். இந்த கிரியை பயிற்சி நெஞ்சு கிரியை செய்வதனால் நம் நெஞ்சு பகுதியில் உள்ள நச்சு கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கிறது. கெட்ட காற்று முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. அடுத்ததாக முத்திரை பயிற்சி, சுகாசனம் அல்லது ஸ்வஸ்திகாசனம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செய்யலாம். படுத்த நிலையிலும் செய்யலாம் அந்த முத்திரை பயிற்சி. இப்போ நாம இன்னைக்கு செய்ய போறது மூட்டு வலிக்கான முத்திரை பயிற்சி. நிறைய சில பேருக்கு முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம கால் வலி, மூட்டு வலி, இந்த ஜாயின்ட்ல வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மூட்டு வலி,
நம்ம அங்கங்க ஜாயின்ல இருக்கிற வலிகளை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது, குறைச்சிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு முத்திரைகள் மூலியமா பார்க்கலாம். வலது கையில் பாத்தீங்கன்னா நம்ம மண் முத்திரை வச்சுக்கிறோம். நடுவிரலும் மோதிர விரலும் கட்டை விரலையும் இப்படி இணைச்சு வச்சுக்கிறோம். மற்ற 3 விரலையும் இப்படி சுண்டு விரல் தனியா வச்சுக்கிறோம். ஆள்காட்டி விரலும் நடுவிரலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக இடது கையில வந்து ஆகாய முத்திரை வச்சுக்கிறோம். நடுவிரலும் கட்டை விரலையும் இணைச்சு வச்சுட்டு முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கிறோம். இந்த முத்திரை வந்து நம்ம அதிகபட்சமா 45 நிமிடம் வரைக்கும் நம்ம செய்யலாம். இல்ல அவ்வளவு நேரம் செய்யறது சிரமமா இருக்குன்னா குறைந்தபட்சமா ஒரு 10 நிமிடம் இந்த முத்திரையை செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த நேரத்தை வந்து அதிகப்படுத்தலாம். ரொம்ப நேரா முதுகுத்தண்டை நேரா வச்சு உட்கார்ந்திருக்க சிரமமா இருக்குதுன்னா படுத்த நிலைக்கு கூட நம்ம அந்த முத்திரையை வச்சு காலை நல்லா நீட்டி வச்சு படுத்த நிலையில வானத்தை நோக்கி இந்த முத்திரையை வச்சுக்கலாம். சாதாரண மூச்சு, இயல்பா மூச்சு காத்து போய் வரட்டும். எதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
பெண்கள் திறந்து பார்க்கிறோம். இன்னைக்கு மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான முத்திரை பார்த்தோம். அடுத்ததாக தியான பயிற்சி. கைகள் அப்படியே காப்பத்தில் போட்டுக்கிறோம். தன்னை நேரம் வச்சுக்கிறோம். நம்ம கேசரி முத்திரை வச்சுக்கிறோம். நக்கம் அடிச்சு மேல வச்சிடறோம். அப்படியே அந்த உமிழ்நீர் அப்படியே நம்ம குடிச்சிடணும்.
மெதுவாக கைகளை உரைச்சிக்கிறோம். நல்லா உள்ளங்கை சூடாகட்டும். உள்ளங்கையை அப்படி கண்களை வச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த கேசரி முத்திரை வச்சு நம்ம இந்த தியானம் செய்யறப்போ நம்மளுக்கு அனைத்து விதமான நோய்களும் சரியாகும். தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதனை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி தியான பயிற்சி முத்திரை பயிற்சிகளை சிறப்பித்தார் ஐயா. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயன் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க. விவசாயம் செயல்படட்டும் நிர்வாகம் அவர்களுக்கு காலை வணக்கம். ஹேர் ஃபால், முடி கொட்டுது, அதை எப்படி இயற்கையா சரி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஹேர் ஃபால் ஏன் வரும், முடி ஏன் கட்டுது தெரியுங்களா? இவருங்க நிம்மதியா தூங்குறவங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது. நிம்மதி இல்லாம தூங்கினா முடி கொட்டும். 2, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றவங்களுக்கு முடியெல்லாம் கொட்டாது. இந்த மனசுக்கு பிடிக்காம வாழ்றாங்க இல்லைங்களா, எல்லாத்துக்கும் முடி கொட்டும். 2 விஷயம்தான். இந்த 2 சரி பண்ணா முடியெல்லாம் கொட்டாது. கொட்டின இடத்துல மறுபடியும் முடி முளைக்கும். இவருங்க நிம்மதியா தூங்கணும். யாருமே நிம்மதியா தூங்குறதே இல்லைங்க. நிம்மதியா தூங்கணுமா இல்லையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? காலையில எந்திரிச்சோம்னா உங்களுக்கு நைட்டு கடைசியா எந்த டிவி பார்த்தீங்க, எந்த நாடகம் பார்த்தீங்க, எந்த பாட்டு கேட்டீங்க, யார்கிட்ட பேசுனீங்களோ அது டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சுன்னா நீங்க நிம்மதியா தூங்கலன்னு அர்த்தங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் பாருங்க, எந்திரிச்சோன்னா ஒரு மொப பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கும். அப்படின்னு உட்கார்ந்துருக்கும். இந்த மூஞ்சி பார்த்தாவே தெரியும் தூங்கி எந்திரிச்சிருக்குதுன்னு. அந்த குழந்தைகிட்ட இங்க வா அப்படின்னு சொல்லுங்க, வராது. உன் பேர் என்ன சொல்லாது. எது சொல்லுங்க கேட்காதுங்க. அது பேசாம உட்கார்ந்துருக்குங்க. நம்ம சொல்லுவோமா இல்லையா, இரு இரு அவர் இப்பதான் தலைவர் எந்திரிச்சிருக்காரு, கொஞ்ச நேரம் ஆகும் பிக்கப் ஆகுன்னு சொல்றாங்களா இல்லையா? அதாவது உண்மையிலேயே தூங்கி இருந்தா காலைல எந்திரிச்சோன்ன முதல்ல ஒரு 5 நிமிஷம் நாம அப்படியே மப்பா உட்கார்ந்துருப்போம். அதாவது சோம்பேறியா உட்கார்ந்துருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் மூளை வேலை செய்யுங்க. மூளைய ஆஃப் பண்றதுதான் உண்மையான தூக்கம். ஆனா நாமெல்லாம் என்ன பண்றோம், காலைல எந்திரிச்ச உடனே ஞாபகம் வந்துருது. ஏண்டி நைட் என்ன பார்த்து என்னடி கேட்ட அப்படின்னு பொண்டாட்டியை பார்த்து கேட்டாவே நீங்க ஒழுங்கா தூங்கலன்னு அர்த்தம். நைட்டு கடைசியா பார்த்து நாடகம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா தூங்கலன்னு அர்த்தம். நைட்டு கடைசியா கேட்ட பாட்டு உள்ள ஓடும், தூங்கலன்னு அர்த்தங்க. பாருங்க, இந்த தூக்கம் தாங்க முடிக்கு வருதுங்க. அதனால இனிமேல் என்ன பண்ணுங்க, நைட்டு பாருங்க உட்கார்ந்து 1/2 மணி நேரம் தூங்கணும். உட்கார்ந்து 1/2 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்குங்க. உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். அப்போ முடி கொட்டாது. இரவு தூங்குவதற்கு முன்னால் உட்கார்ந்த நிலையில் கழுத்தை தொங்க போட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிவிட்டு அதன் பிறகு படுத்து தூங்கினால் உங்களுக்கு முடி கொட்டுவது சரியாகி மீண்டும் அந்த இடத்தில் முடி முளைக்கும். அடுத்தது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்க. இவருங்க ஊர்ல நிறைய பேருக்கு தலையில முடி இருக்காது, சொட்டை விழுந்துரும். நிறைய பேருக்கு. இதுல எல்லாரும் பாருங்க, எல்லாரும் ஆண்கள். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். எந்த பெண்ணுக்காவது சொட்டை விழுந்து யாராவது பார்த்திருக்கீங்களா? ரோட்ல போங்க, 100 ஆம்பளைங்க போவாங்க, ஒரு 40 ஆம்பளைக்கு தலையில முடி இருக்காது. 100 பெண்கள் போவாங்க, யாருக்குமே சொட்டை இல்லைங்க. இது யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சது இல்ல. ஏன் தெரியுமா? எல்லா பெண்களும் மனசுக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழ்றாங்க. இந்த ஆம்பளைக்கு தான் மனசுக்கு பிடிக்காம வாழ்ந்து முடியெல்லாம் கொட்டி போயிருது. ஒரு விஷயம் தெரியுமா? பெண்கள் யோசிக்கிறது இந்த இடத்துல இருந்து, ஆண்கள் யோசிக்கிறது இந்த இடத்துல இருந்து. இங்கிருந்து யார் யோசிக்கிறீங்களோ முடி கட்டிரும். இங்கிருந்து வச்சா முடி கட்டாது. சில பேத்துக்கு அடர்த்தியா முடி இருக்கும் ஆண்களுக்கு. ஏன்னா இங்கிருந்து யோசிப்பாங்க. அது என்ன இங்கிருந்து யோசிக்கிறதுன்னா, சில பேர் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சி, எதை பார்த்தாலும் இது என்ன
அது என்ன, அது இப்படி, இது இப்படி, கால்குலேஷன், கணக்கு, எப்ப பார்த்தாலும் புத்தியவே பயன்படுத்திட்டே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா முடி கொட்டிக்கிறோம். கொஞ்சம் மனசையும் பார்க்கணும். அதாவது மனசுங்கிறது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றது, புத்திங்கிறது நல்லது கெட்டது சொல்றது. எனவே கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. பல பேர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதே இல்லைங்க. எனவே இனிமேல் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து இரவு அமைதியா உட்கார்ந்து தூங்கி அதுக்கப்புறம் படுத்து தூங்கி தூக்கம் சம்பந்தமா நான் நிறைய பேசியிருக்கிறேங்க. அதெல்லாம் கேட்டு நிம்மதியா தூங்கி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா மட்டும்தான் கொட்ட நேரத்துல முடி முளைக்கும், அடர்த்தியா இருக்கும். இல்லை என்றால் முடி கொட்டி கொண்டேதான் இருக்கும். இன்னொரு விஷயம், சும்மா இருக்கணும். சும்மா இருந்தா முடி முளைக்கும். என்னது, சும்மா இருந்தா முடி முளைக்குமா? எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, அடிக்கடி எந்த வேலையை வெட்டி பார்க்காம சும்மா இருக்கணும். பல பேருக்கு சும்மா இருக்கிறதுனா என்னன்னே தெரியல. ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கணும். சில பேர் இருக்காங்க எப்பவுமே சும்மாவே இருக்க மாட்டாங்க, எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், முடி கொட்டிரும். ஜெர்மன் நாட்டுல யாரா இருந்தாலும் சரிங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செஞ்சா 2 நிமிஷம் சும்மா இருப்பாங்க. சும்மா இருக்கும் பொழுது நம்ம உடம்பு தன்னை புதுப்பிக்குதுங்க. அப்ப டென்ஷன் எல்லாம் கம்மியாகுதுங்க. எனவே இனிமேல் இப்ப நான் ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்கேன், இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இரவு உட்கார்ந்து தூங்கணும் 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் படுத்து தூங்கணும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். 3வது, சும்மா இருக்கணும். எவ்வளவு நேரம் சும்மா இருக்கீங்களோ அவ்வளவு நேரம் தியானம்னு பேர். பாருங்க, சும்மா இருக்கிறது தியானத்துக்கு பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல. இந்த மெடிடேஷன், சும்மா இருக்கிறது, தியானம், இது 3மே ஒண்ணுதான். ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருங்க, ரிலாக்ஸ் ஆயிருவீங்க. யாரு கூலா ரிலாக்ஸா ஜாலியா இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அப்போ முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும். மனதுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடக்குது இல்லையா, அப்போ அந்த டென்ஷன்ல கோபத்துல அந்த மூளை என்ன பண்றது, தொடர்ந்து வேலை செஞ்சு உங்க முடிய கொட்ட வச்சிருதுங்க. இந்த மூளை இருக்கு இல்லையா, அங்க ரத்த ஓட்டம் போகுது இல்ல, இது என்ன பண்ணுது, ஓவர் டென்ஷனா இருக்குது, ஓவர் கடுப்பா இருக்குது, ஓவர் வஞ்சமா இருக்குது, இது செம கடுப்புல இருக்குதுன்னு சொல்லி அதை சரி பண்றக்கே ரத்தம் சரியா போயிருது. பாக்குது இதுக்கா அதுக்கான்னு, சரி முடிதானே விட்டுருதுங்க. முடிக்கு தேவையான ரத்த ஓட்டம் ஒழுங்காக கிடைக்கவில்லை என்றால் நமக்கு முடி கொட்டிக்கிறது. எனவே வாய்ப்பு இருந்ததுன்னா தலைகீழா நிக்கிற ஆசனங்களை பண்ணணும். சிரசாசனம், இது போன்ற சர்வாங்காசனம், இந்த மாதிரி தலைகீழா நிக்கிற ஆசனங்களை அடிக்கடி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும் இல்லையா, அப்பொழுது முடி கொட்டாது. இப்ப நான் உங்களுக்கு 4 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, முடி கண்டிப்பா முளைக்கும். சும்மா இருக்கணும், தலைகீழ ஆசனம் செய்யணும், நிம்மதியாக தூங்க வேண்டும், மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும். இந்த 4 செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் முடி மீண்டும் முளைக்கும், அடர்த்தியாக இருக்கும், முடி கொட்டுற பிரச்சனை தீர்ந்து போயிடும். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் முடியை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்த கீதா பாஸ்கர் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு அக்குபஞ்சர் வகுப்புகள் மற்றும் அதன் சிறப்புகள் பற்றி அற்புதமாக ஒவ்வொரு சிறப்பாக எடுத்து வரும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அக்குபஞ்சரின் அடுத்த தத்துவத்தை விளக்க காத்திருக்கிறார்கள். இன்றைய வேளையில் அக்குபஞ்சரின் தத்துவங்கள் அதன் சிறப்புகள் பற்றி விளக்கம் அளிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபஞ்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்புகள்ல, அதாவது இதற்கு முந்தைய வாரங்கள்ல நடத்தப்பட்ட வகுப்புகள்ல 10 கோட்பாட்டில் 8 கோட்பாடுகளை பற்றி பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல மீதம் இருக்கக்கூடிய 8 கோட்பாடுகளை பற்றி காணவிருக்கிறோம்.
இப்போ பார்க்க போற கோட்பாட்டுக்கு பெயர் உறுப்புகளின் நேரம். இப்போது பார்க்க போற கோட்பாட்டுக்கு பெயர் வந்து உறுப்புகளின் நேரம், ஆர்கான் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்கு பயன்படுது அப்படின்னா, நம்முடைய உடல் வந்து குறிப்பிட்ட சில நேரத்துல மட்டும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். உதாரணமா, ஒரு சிலருக்கு இரவு நேரத்துல ஒரு மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் தூக்கம் இருக்காது. சிலர் சொல்லுவாங்க 2 மணிக்கு எழுந்துட்டேன், அதுக்கடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூக்கம் வர்றதில்லை, அதுக்கப்புறம் இயல்பா தூங்கிடுவேன். இந்த மாதிரி தொந்தரவுகள் நேரத்தின் அடிப்படையில ஏற்படும். சிலர் சொல்லுவாங்க அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் எனக்கு மூச்சு வாங்குறது அதிகமா இருக்கும், இருமல் அதிகமா இருக்கும் அந்த காலை நேரத்துல அப்படிங்கிற விடயத்தை சொல்லுவாங்க. சிலர் மதியம் 3 to 5 ஆகிட்டா போதும், அந்த நேரத்துல வந்து எனக்கு அதிகப்படியான இருமல் வரும், வயிற்று வலி வரும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல ஒரு தொந்தரவு ஏற்படுது அப்படின்னா அது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நுரையீரலுக்கான நேரம். நுரையீரலுக்கான நேரம் அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும். நுரையீரலுக்கான நேரம் அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும். நுரையீரல் வந்து 24 மணி நேரமும் வேலை செய்யும். ஆனால் அது தீவிரமாக தன்னுடைய வேலையை செய்யக்கூடிய நேரம் வந்து அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும். அதிகாலையில எழச் சொல்வதற்கான காரணத்துல இதுவும் ஒண்ணு. நம்ம அதிகாலையில எழும்போது நுரையீரல் ஆரோக்கியமா வேலை செய்யும் போது காலை நேரத்துல புத்துணர்ச்சியான காற்று, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட ஆக்சிஜன் இருக்கும் காரணத்தால நம்முடைய மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைய நம்மால குணப்படுத்திக்க முடியும். அடுத்து பெருங்குடலுக்கான நேரம் காலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். காலையிலே மலம் கழித்திடணும்னு சொல்றதுக்கான காரணம் பெருங்குடலுக்கான நேரம் வந்து காலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நுரையீரலுக்கான நேரம் அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும். பெருங்குடலுக்கான நேரம் காலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை. அடுத்ததா வந்தோம் அப்படின்னா, நம்முடைய வயிற்றுக்கான நேரம் வந்து காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். வயிற்றுக்கான நேரம் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். மண்ணீரலுக்கான நேரம் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும். சிலர் உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு, காலை 7 மணி 8 மணிக்கு சரியா மலம் கழிஞ்சிருச்சு, அதாவது ஒரு 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள, அதிகாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள சரியா மலம் கழிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 8 மணி வாக்குல தீவிரமான பசி ஏற்படுவதை சிலரால் உணர்ந்திருக்க முடியும். அது எப்போதுமே ஏற்படணும் அப்படிங்கிறது கிடையாது. சிலருக்கு அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும், மலம் கழித்த பிறகு தீவிரமா பசி எடுக்கும் காலையில. அதற்கான காரணம் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் வயிற்றுக்கான நேரம். அது வயிற்றுக்கான நேரம் அப்படிங்கிறதால வயிறு அந்த நேரத்துல தீவிரமா வேலை செய்யுது, நமக்கு பசியை ஏற்படுத்துது. மண்ணீரலுக்கான நேரம் வந்து காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும். இதயத்துக்கான நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இதயம் வேலை செய்யக்கூடிய நேரம். இதயமும் எல்லா உறுப்புகளுமே 24 மணி நேரமும் வேலை செய்யும். அதுல குறிப்பிட்ட 2 மணி நேரத்துல மட்டும் இன்னும் வேகமா, இன்னும் தீவிரமா, இன்னும் ஆரோக்கியமா வேலை செய்யும். அந்த நேரத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். இதயத்துக்கான நேரம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை. பெருங்குடலுக்கான நேரம் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை. சிறுநீர் பைக்கான நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 5 மணி வரை.
சிறுநீர் பைக்கான நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 5 மணி வரை. சிறுநீரகத்துக்கான நேரம் மாலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிறுநீரகத்திற்கான நேரம் மாலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை. இதய மேலுறைக்கான நேரம் மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை. இதய மேலுறைக்கான நேரம் மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை. மூவெப்ப மண்டலத்துக்கான நேரம் இரவு 9 மணி முதல் இரவு 11 மணி வரை. பித்தப்பைக்கான நேரம் இரவு 11 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை. கல்லீரலுக்கான நேரம் நள்ளிரவு 1 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா, கடைசி 2 உறுப்புகளுக்கான நேரம், அதாவது பித்தப்பை, கல்லீரல். பித்தப்பையும் கல்லீரலும் மரமூலகம் சார்ந்த உறுப்புகள். மரமூலகம் நம்முடைய உடல்ல தீவிரமா வேலை செய்ய தொடங்கக்கூடிய நேரம் எது அப்படின்னா இரவு 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். இந்த 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நம்முடைய உடல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மர மூலகம் நம்முடைய உடலை சுத்திகரிக்கும், நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்கும், நாம் உண்ட உணவில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்திகரிக்கும், நம்முடைய உடல் முழுக்க, நம்முடைய முழு உடலையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வேலையை மர மூலகம் செய்யும். அதாவது பித்தப்பையும் கல்லீரலும் செய்யும். இதை எந்த நேரத்துல தீவிரமா செய்யும் அப்படின்னா இரவு 11 மணி முதல் 3 மணி வரை தீவிரமா செய்யும். அப்போ இந்த இரவு 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நாம ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாதான் இந்த சுத்திகரிப்பு வேலை சரியாக நடக்கும். ஒருவேளை ஆழ்ந்த தூக்கத்துல இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த சுத்திகரிப்பு பணி தடைபடும். இந்த இரவு தூக்கம் கெட்டுச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்த அனைத்து நோய்களும் வரும். இப்ப நம்ம 11 மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாதான், 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாதான் நம்முடைய உடல்ல கழிவு நீக்கம் சரிவர நடைபெறும். 11 மணிக்கு நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி, ஒரு 9, 9:30க்கெல்லாம் தூங்க தொடங்கினாதான் 11 மணிக்கு நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியும். ஆக இரவு சீக்கிரமாக தூங்குவது அவசியம். காரணம் மர மூலகம் இரவு 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வேலை செய்யுது. இந்த நேரத்துல ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தால் மட்டும்தான் நம்முடைய உடல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். சரி, இரவு ஒழுங்கா தூங்கல அப்படின்னா காலை எழும்போது கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கும். இரவு ஒழுங்கா தூங்கல அப்படின்னா காலை எழும்போது கண்கள் சிவந்து போயிருக்கும். இதற்கான காரணம் என்ன? எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு? இந்த உறுப்புகளின் நேரத்தை வச்சு எளிமையா சொல்லிடலாம். சிறப்புங்க. மரம் மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்கம்மா. கண் எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்புமா? சிறப்பு சிறப்பு. அப்போ இரவு நேரத்துல கல்லீரல் ஒழுங்கா வேலை செய்யாததால பாதிக்கப்பட்டிருக்கு. அதன் அறிகுறியாதான் கண்ணுல சிவப்பு நிறம் தெரியுது. கூடுதலா மர மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இரவு தூக்கம் எவ்வளவு அவசியம் என்பது இதுல இருந்து நமக்கு புரியும். இரவு தூங்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடுதான் கண் சிவந்து போதல். காலையில ஒழுங்கா தூங்கல அப்படின்னா காலையில கண் சிவந்து போறதுக்கான காரணம் நாம இரவு ஒழுங்கா தூங்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு வகையான வெளிப்பாடு. சரி, இப்போ எனக்கு அதிகாலையில ஒரு 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது. அதுக்கு மேல என்னால தூங்கவே முடியல. எனக்கு எந்த மூலகத்துல பாதிப்பு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்? லிவர், மரமூலகம். சிறப்பு சிறப்புங்க. தினமும் காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் எனக்கு நெஞ்சு படபடன்னு இருக்கும். எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு? இதயம். மனிதன்.
மண்ணீரல். மண்ணீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. நெஞ்சு படபடன்னு இருக்கு. இப்ப எந்த 2 மூலகங்களை இணைக்கலாம்? மண்ணீரல் வந்து நிலம், படபடன்னு இருக்கக்கூடிய இடம் இதயம். இதயம் வந்து நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது. அப்போ நிலத்தையும் நெருப்பையும் இணைத்து நாம சிகிச்சை கொடுக்கிறோம். இப்ப எனக்கு மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் கடுமையான சளி பிடிக்குது. தினமும் அந்த நேரத்துல மட்டும் கடுமையான சளி பிடிக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல. எந்த 2 மூலகங்களை இணைச்சு? சிறப்புங்க, சிறப்பு. சிறுநீரகம் எந்த மூலகம்யா? நீர் மூலம். நீர் மூலகம். சளி எந்த மூலகம் சார்ந்த தொந்தரவுங்கய்யா? சரி, சரிங்க. நீர் மூலகம்னு சொல்லலாம், அல்லது காற்று மூலகம்னு சொல்லிக்கலாம். நீரையும் காற்றையும் இணைச்சு சிகிச்சை கொடுக்கலாம், அல்லது நீரையும் இணைச்சு சிகிச்சை கொடுக்கலாம். இந்த உறுப்புகளுக்கான நேரத்துல எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து இறுதி, அந்த 10 கோட்பாட்டுல இறுதி கோட்பாடு பருவ காலம். நெருப்பு மூலகம் சார்ந்த பருவ காலம் வந்து வெயில் காலம். நெருப்பு மூலகம் சார்ந்த பருவ காலம் வந்து வெயில் காலம். நில மூலகம் சார்ந்த பருவ காலம் வந்து முதுவேநீர் காலம். வெயில் காலத்துக்கு அடுத்து வரக்கூடியது முதுவேநீர் காலம். காற்று மூலகம் சார்ந்த பருவ காலம் வந்து மழை காலம். காற்று மூலகம் சார்ந்த பருவ காலம் மழை காலம். நீர் மூலகம் சார்ந்த பருவ காலம் குளிர்காலம். மர மூலகம் சார்ந்த பருவ காலம் இளவேநீர் காலம். அதாவது வெயில் காலத்துக்கு முன்னாடி வரக்கூடியது இளவேநீர் காலம். வெயில் காலத்துக்கு அடுத்து வரக்கூடியது முதுவேநீர் காலம். இதை வச்சு எப்படி நம்ம சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வெயில் காலத்துல மட்டும் சில தொந்தரவு வரும். வெயில் காலம் வந்துருச்சுன்னா மட்டும் எனக்கு வந்து சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, வெயில் காலத்துல மட்டும். அப்ப நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம், சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா அது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. வெயில் காலத்துல மட்டும் வருது வருடம் அப்படின்னா அது நெருப்பு மூலகம். நெருப்பையும் நீரையும் இணைத்து சிகிச்சை கொடுக்கணும். ஒரு நபருக்கு குளிர்காலத்துல மட்டும் அதிகமா பயப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த 2 மூலகங்களை இணைச்சு சிகிச்சை கொடுக்கலாம்? நீர். 2 மூலகங்களை இணைக்கணும் எப்பயுமே. நீர் கூட இது இணைக்கலாம். குளிர்காலம் வந்து நீர். பயம் வந்து எந்த மூலகம் சம்பந்தப்பட்டது? நீர். சிறப்பு. அப்ப நீரையும் இணைக்கிறோம். சிறப்பு. இதோட 10 கோட்பாடுகள் முடிவடைகிறது. அந்த 10 கோட்பாடுகளுடைய பெயர்களை மட்டும் நம்ம ஒரு முறை பார்த்துக்கலாம். முதல்ல வெளி உறுப்புகளை பற்றி பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து நிறம், ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்குரிய நிறங்களை பற்றி பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்குரிய நீர் சுரப்புகளை பற்றியும் பார்த்திருந்தோம். ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கான சுவைகளை பற்றியும் பார்த்திருந்தோம். ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கான உணர்ச்சிகளை பற்றியும் பார்த்திருந்தோம். உடல் பராமரிப்பு, பஞ்சபூதத்திற்குரிய உடல் பராமரிப்புகளை குறித்து பார்த்திருந்தோம். வலிகளின் தன்மை, பஞ்சபூதம் சார்ந்த வலியின் தன்மை எப்படி இருக்கும் என்று பார்த்திருந்தோம். பாதிக்கப்படும் உடல் பகுதிகள், எந்த பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டா எந்தெந்த உடல் பகுதிகள் பாதிக்கப்படும் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். உறுப்புகளுக்கான நேரத்தை பற்றி பார்த்திருந்தோம். பருவ காலத்தை பற்றி பார்த்திருக்கோம். இதோட இந்த 10 கோட்பாடுகள் நிறைவடைகிறது. இந்த 10 கோட்பாடுகள் அக்குபங்சருக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா,
இந்த 10 கோட்பாடுகளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பிரச்சனை, எந்த மூலகத்தில் பிரச்சனை என்கிற முடிவுக்கு நம்மளால வந்துட முடியும். இந்த 10 கோட்பாடுகளை பயன்படுத்தி நிலமும் நீரும் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல நிலவும் காற்றும் பாதிக்கப்பட்டிருக்கா, நிலமும் நெருப்பும் பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த மாதிரி எந்த சிக்கல்களையும் நம்மால் அணுகி கண்டுபிடித்து விட முடியும். அப்போ நம்மால எந்த பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை இந்த 10 கோட்பாடுகளை வைத்து கண்டுபிடித்து விட முடியும். இந்த 10 கோட்பாடுகளை வைத்து அதை சரியாக கண்டுபிடித்தால்தான் நம்ம சிகிச்சையை சரியாக கொடுக்க முடியும். அடுத்த வாரத்துல இருந்து 10 கோட்பாடுகள் முடிந்தது. அடுத்த வாரத்துல இருந்து முழுக்க முழுக்க புள்ளிகளை பற்றி மட்டும்தான் பார்க்க போறோம். தொடக்கத்துல தொடங்க போறது நுரையீரலுக்கான சக்தி ஓட்ட பாதை, லங் சேனல்ல இருந்து தொடங்க போறோம். ஒவ்வொரு நாள், அதாவது ஒவ்வொரு வாரமும் 5 அல்லது 10 புள்ளிகள் பார்க்க போறோம். புள்ளிகள் தொடங்க தொடங்க இன்னும் நம்முடைய வகுப்புகள் விறுவிறுப்பா போகும். அதனால அடுத்த வார வகுப்புல இருந்து இன்னும் முக்கியமான பாடங்கள் நடத்தப்படும். அதனால உறுதியா அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா ஒரு சின்ன பாடத்தை பார்த்துடலாம். அதாவது ஒரு நபர் இருக்காங்க. உதாரணமா நான், என்னுடைய நண்பர், இருவருக்குமே ஒரே நோய். உதாரணமா அல்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க, வயிற்றுப்புண். நான், என்னுடைய நண்பர் ஒரே விடுதியில தங்கி படிக்கிறோம், ஒரே அறை, 3 வேளையும் ஒரே உணவு தான் சாப்பிட்றோம். விடுதியில இருக்கிறதால ஒரே உணவு தான். எங்கள் இருவருக்குமே வயிற்றுப்புண், அல்சர் வந்துருச்சு. நாங்க 2 பேருமே ஒரு அக்குபங்சர் மருத்துவரை போய் பார்க்கிறோம். ஒரு அக்குபங்சர் மருத்துவரை போய் பார்க்கும்போது எங்கள் இருவருக்குமான தொந்தரவுகளையும் இந்த 10 கோட்பாடுகளை வைத்து அவர் பார்க்கிறாரு. இரவு தூக்கம் வருதா, எந்த நேரத்துல தூக்கம் கெடுது, கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, காதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, வயிறு எப்படி வலிக்குது, குத்துதா, வெட்டு வெட்டு வலிக்குதா, எரிச்சல் விட்டுதா, வெண்ணுன்னு வலிக்குதா, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. எங்கள் இருவரிடமுமே இந்த மாதிரி கேட்கிறாரு. அதுல இருந்து இறுதியாக 2 மூலகங்களை தேர்வு செய்யறாரு. அந்த 2 மூலகங்கள் எங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கும் நிலமும் நெருப்பும் பாதிக்கப்பட்டிருக்கு, அவருக்கும் நிலம் நெருப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னுடைய உடல்ல நிலம் நெருப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய நண்பருக்கும் நிலம் நெருப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ எங்கள் இருவருக்குமே ஒரே மாதிரி சிகிச்சை தான் கொடுக்கறாரு. எங்கள் இருவருக்குமே ஒரே மாதிரி சிகிச்சை தான் கொடுக்கறாரு. ஒரே நோய், ஒரே உணவு முறை, ஒரே சிகிச்சை கொடுக்கப்படுது. ஆனா என்னுடைய நண்பருக்கு ஒரு வாரத்துல குணமாயிடுச்சு. எனக்கு 5-6 மாதம் ஆகி குணமாகல. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? யாராவது சொல்ல முடியுங்களா? இது வாதம், பித்தம், கபம் அந்த ரீசன் இருக்கலாம். அதாவது நம்ம புள்ளிகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வாத பித்த கபத்தை பேலன்ஸ் பண்றதுதான். நம்ம அக்குபங்சர்ல 5 மூலகங்களை சமநிலைப்படுத்துறதும், சித்த மருத்துவத்துல வாத பித்த கபத்தை சமநிலைப்படுத்துறதும் ஒண்ணுதான், வேற கிடையாது. நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஆனா அப்பயும் குணமாகல. சிறுகுடல் கெட்டு போச்சு. எப்படிங்க சொல்லலாம் சிறுகுடல் கெட்டு போச்சு சொல்லலாம்? உங்களுக்கு டயத்துக்கு அந்த உணவு செரிக்கல சரியா, அவருக்கு சரியா செரிச்சு போச்சு. ஆனா எனக்கு தினமும் மலம் சரியா கழிஞ்சிருது, எந்த செரிமான சிக்கலும் இல்லை. வயிற்றுல ப்ராப்ளம் இருக்கலாம். வயிற்றுல சிக்கல் இருக்கலாம். ஆனா எங்கள் இருவருக்குமே ஒரே மாதிரியான மூலக பாதிப்பு தான் இருக்கு, பஞ்சபூத பாதிப்பு தான் இருக்கு. வயிற்றுல சிக்கல் இருக்கிறதாலதான் பஞ்சபூத பாதிப்பு வந்திருக்கு. அதுக்குதான் சிகிச்சை எடுத்துக்கிறேன். அப்பயும் அவருக்கு குணமாயிடுச்சு, எனக்கு குணமாகல. மனம் நீர் சக்தி கம்மியா இருக்குங்க.
நீர் சத்து கம்மியா இருக்கு, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? மனம் காரணமா இருக்கலாம். சிறப்பான ஒரு பதில். மனம் காரணமா இருக்கலாம். மனம் சரி, மனசையும் சரி பண்ணியாச்சு, அப்பயும் லேட் ஆகுது. பாதிப்போட காலம் அதிகமா இருக்கும் அதுங்க. சிறப்புங்கம்மா, சிறப்பு சிறப்பு. இதுதான் எதிர்பார்த்த ஒரு பதில் வந்து எஸ் இதுதான். எஸ் இப்ப நம்ம ஆற்றல் நிலை என்கிற ஒரு நிலையை பற்றி பார்க்க போறோம். ஆற்றல் நிலை என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய நோயின் பாதிப்பை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆற்றல் நிலை நமக்கு தேவைப்படுது. இந்த உடல் வந்து, இந்த உடலுக்கான ஆற்றல் வந்து முதல்ல சக்தி நிலையில தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மின்காந்த ஆற்றல் வந்து நம்முடைய தோல் மூலயமா உடலுக்குள்ள போகுது, அதுதான் அக்குபங்சர். மின்காந்த ஆற்றல் தோல் மூலயமா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 12 ராஜ உறுப்புகளை தூண்டுது, இதுதான் அக்குபங்சர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த மின்காந்த சக்தி, அந்த சக்தி தான் நம்ம இயக்குது. அதனால முதல் நிலை வந்து சக்தி நிலை. சக்தி நிலை இல்லை அப்படின்னா உடல் கிடையாது. இந்த சக்தி நிலைக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னா ரசாயன நிலை. சக்தி நிலைக்கு அடுத்து ரசாயன நிலை. இந்த சக்தி நிலை ஏற்பட்ட பிறகு ரசாயனங்கள் இணைந்து நம்முடைய உடல்ல ஒரு சில வேதியியல் மாற்றங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து செல் தோன்றுது. முதல்ல சக்தி நிலை தான் இருக்கு, அது ரசாயன நிலையை உருவாக்குது. ரசாயனங்கள் சேர்ந்து வேதியியல் மாற்றங்களை உருவாக்கி செல்களை உருவாக்குகிறது. செல்கள் சேர்ந்து திசுக்களை உருவாக்குறது. திசுக்கள் சேர்ந்து உறுப்புகளை உருவாக்குறது. அந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய உடலா இருக்கு. அப்ப முதல்ல சக்தி நிலை, இரண்டாவது ரசாயன நிலை, மூன்றாவது செல் நிலை, நான்காவது திசு நிலை, ஐந்தாவது உறுப்பு நிலை. இப்போ ஒரு நபர் வந்து இயற்கை வாழ்வியலை விட்டு விலகி வந்துட்டாங்க, அல்லது அவங்களுடைய ஒரு சில நடைமுறை மாற்றங்கள் இயற்கை வாழ்வியலுக்கு புறம்பா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அவர்களுடைய உடல் வந்து முதல்ல எதுல பாதிக்கப்படும் அப்படின்னா சக்தி நிலையில பாதிக்கப்படும். திரும்பவும் அந்த இயற்கைக்கு புறம்பா நடக்கக்கூடிய செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா படிப்படியா அது வந்து ரசாயன நிலை மாற்றத்துக்கு போயிடும். இன்னும் அந்த இயற்கை வாழ்வியலுக்கு புறம்பா செயல்படக்கூடிய பழக்கம் இருந்தா அது செல் நிலை மாற்றத்துக்கு போயிடும். இன்னும் போயிட்டே இருந்தா திசு நிலைக்கு போகும், உறுப்பு நிலைக்கு போயிடும். இப்போ என்னுடைய நண்பருக்கு சீக்கிரமா குணமாயிடுச்சு அப்படின்னா அவர் முதல் நிலை பாதிப்பான சக்தி நிலை பாதிப்புல இருந்திருக்கலாம். எனக்கு தாமதமா குணமாகுது அப்படின்னா நான் வந்து செல் நிலை பாதிப்புல இருக்கலாம். செல் நிலை பாதிப்பு அல்லது திசு நிலை பாதிப்பு அல்லது உறுப்பு நிலை பாதிப்பு, இந்த மாதிரி 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம் அல்லது 5வது கட்டத்துல நான் இருந்திருக்கலாம். சக்தி நிலை பாதிப்புல இருந்தா உடனே குணமாயிடும். உதாரணமா உறுப்பு நிலை வரைக்கும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கிறோம், அவருக்கு உறுப்பு நிலை பாதிப்பு இருக்கு. நாம சிகிச்சை கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா அவர் திசு நிலைக்கு வருவாரு. இன்னும் சிகிச்சை கொடுக்க செல் நிலைக்கு வருவாரு. இன்னும் சிகிச்சை கொடுக்க ரசாயன நிலைக்கு வருவாரு. இன்னும் சிகிச்சை கொடுக்க சக்தி நிலைக்கு வருவாரு. இன்னும் சிகிச்சை கொடுக்க குணமாயிடுவாரு. அப்போ நம்ம எந்த நிலையில இருக்குமோ அதற்கேற்றார் போல் அக்குபங்சர் மருத்துவத்துல அதற்கான பலன் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அதுதான் நமக்கு எவ்வளவு சீக்கிரமா குணமாகணும் அப்படிங்கிற கால இடைவெளியை முடிவு செய்யுது. அப்போ நம்ம கிட்ட இந்த மாதிரி யாராவது வந்து கேட்கறாங்க, நான் சிகிச்சை எடுக்கிறேன், அவருக்கு குணமாயிடுச்சு எனக்கு குணமாகல அப்படிங்கிறத கேட்கறாங்க அப்படின்னா நம்ம சொல்லணும், இந்த நிலை பாதிப்பு இருக்கு, இதனால இப்படி ஏற்படுது. சரி, இத சொன்னா அவங்க நம்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. நம்ம ஒரு சில கேள்விகளே அவங்களுக்கு கேட்கலாம். நீங்க எந்த பிரச்சனைக்காக என்கிட்ட வந்தீங்க? கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கல் இருக்குங்கிறதுக்காக வந்தேன். சரி, உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்து 2 மாசமா சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா இன்னும் குணமாகல. சரி, கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருந்துச்சா, மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அப்போ சொன்ன பிரச்சனைகளை நம்ம கேட்கலாம். ஆமா இருந்துச்சு. அந்த தொந்தரவுகள் இப்ப இருக்கா? இல்ல. அது எப்படி படிப்படியா குணமாகுதோ அதே மாதிரி சிறுநீரக கல்லும் குணமாகிடும்
அப்படிங்கிற ஒரு விதமான உத்தரவாதத்தை அந்த இடத்துல நாம கொடுக்கலாம். அப்போ நோயாளி எந்த நிலை பாதிப்புல இருக்காங்களோ அதற்கேற்றார் போல் நாம் கொடுக்கக்கூடிய புள்ளிகள் வேலை செய்வதற்கான காலத்தை முடிவு செய்து கொள்கிறது. இதுவரைக்கும் நடத்தப்பட்டதுல யாருக்காவது எதனா சந்தேகம் இருக்குங்களா? யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நன்றி ஐயா. வாய் அருமையான விளக்கம் ஐயா. நன்றி நன்றி. இந்த வாய்ப்பினை வழங்கிய ரோட்டரி சங்க நண்பர்களுக்கும் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி ஐயா. இன்றைய வேளையில் முப்பஞ்சர் வகுப்புகள் பற்றி ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகள் பற்றி நமக்கு அற்புதமாக எடுத்து வருகிறார்கள். இன்றைய வகுப்பில் நமக்கு உறுப்புகளின் நேரம், அதாவது 24 மணி நேரத்தில் நமது உடலில் உள்ள 12 உறுப்புகள் எந்தெந்த நேரத்தில் நமக்கு உடலில் இயங்குகிறது என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்தார்கள். அடுத்தடுத்த வகுப்புகளும் ஐயா சொல்வது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு அக்குபஞ்சரின் வகுப்புகள் பற்றி சிறப்பாக எடுத்துரைத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. இதனுடைய உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் குழுவில் தற்சமயம் ஐயா இருக்காங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது இப்பொழுது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்றைய வகுப்பு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் இன்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் குழுவில் போட்டு கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலிகளின் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்த ஆசிரியர் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வண்ணங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கப்பா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கப்பா. நன்றிங்கப்பா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. மிக சிறப்பான வகுப்பு புரியும்படி எடுத்தாங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. இன்றைய வகுப்பு மிக அருமையாக இருந்ததுங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.